தமிழ்நாட்டில் அனல் பறக்கிறது தேர்தல் களம். அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பு. வேலூரில் இன்று மாலை நடைபெறும் பிரம்மாண்ட பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வேலூர் திமுக வேட்பாளர் கதிரானந்த், அரக்கோணம் வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை ஆதரித்து பேசுகிறார். வாக்காளர்களை கவர புதுமையான முறைகளில் வாக்கு கேட்கும் அரசியல் கட்சியினர். விவசாய வேலை செய்தும் குறி சொல்லியும் வாக்கு கேட்பு. வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். தேர்தல் முடிந்ததும் சென்னையில் வீட்டு மனை பெற்ற அனைவருக்கும் பட்டா வழங்கப்படும் என்ற உறுதி. கச்சத்தீவு விவகாரத்தை எழுப்பினால் இந்தியா இலங்கை உறவு பாதிக்கும். ஒன்றிய அரசுக்கு வெளியுறவுத்துறை நிபுணர்கள் எச்சரிக்கை. கச்சத்தீவை திருப்பி தருமாறு இந்தியா இதுவரை கேட்கவில்லை. ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அண்ணாமலை கூறிய நிலையில் இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மறுப்பு. கச்சத்தீவு விவகாரத்தில் ஆர்டிஐயை பயன்படுத்தி பச்சை பொய்யை உருவாக்கியுள்ளார்கள். மதுரை தேர்தல் பிரச்சாரத்தில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் வாக்குக்காக அவதூறுகளை பரப்பும் பிரதமர் சீன எல்லை பிரச்சினை குறித்து எப்போது வாய் திறப்பார் என்று கனிமொழி கேள்வி. கண்ணுக்கு முன் நடப்பதை தடுக்க முடியாத மோடியா என்றோ கைவிட்டு போன கச்சத்தீவை மீட்பார் என்று ஆளுநர் ஷானவாஸ் விமர்சனம். பாமகவுக்கு கொள்கை கூட்டணி என்று எதுவும் இல்லை. அதிமுக பற்றிய அன்புமணி விமர்சனத்திற்கு ஜெயக்குமார் பதிலடி. கச்சத்தீவு பற்றி பேசுவதற்கு பிரதமர் மோடிக்கு என்ன தகுதி இருக்கிறது? அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கேள்வி. அதிமுக கூட்டணியை பிரிந்த பின் எம்பி பதவியை ராஜினாமா செய்யாதது ஏன்? அன்புமணிக்கு விஷ்ணு பிரசாத் கேள்வி. பாலிவுட் நட்சத்திரங்களை மிஞ்சும் அளவுக்கு பிரதமர் மோடி நடிப்பதாக தயாநிதி மாறன் கிண்டல். தேர்தல் நேரத்தில் மட்டும் மோடிக்கு தமிழ்நாடு மீது பாசம் வந்து விடுவதாக விமர்சனம். கன்னியாகுமரியில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் வாக்கு வேட்டை. மீனவ மக்களிடம் வாக்கு சேகரித்தார். பாஜகவில் சேராவிட்டால் கைது செய்வோம் என மிரட்டுவதாக டெல்லி அமைச்சர் அதிஷி குற்றச்சாட்டு. மேலும் 4 ஆம் ஆத்மி அமைச்சர்களை கைது செய்ய பாஜக திட்டமிட்டிருப்பதாக புகார். மக்களவைத் தேர்தலில் அனைத்து ஒப்புகை சீட்டுகளையும் எண்ண கோரிய வழக்கு. தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். லக்னோ அணியை இன்று எதிர்கொள்கிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. 2வது வெற்றிக்காக இரு அணி வீரர்களும் முனைப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.